நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் மந்திர தந்திரங்கள் நிறைந்த கிராமம். பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். திரைப்படங்கள்ல புத்தகங்கள்லாம் இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் மேஜிக்கை தலைமுறையாக ஒரு கிராமத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். அதுதான் அசாமில் இருக்கிற மயாங் வில்லேஜ். இந்த வில்லேஜில் வளர்க்கக்கூடிய தாவரங்களை இவங்க கம்ப்ளீட்டாக பிளாக் மேஜிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது ஒரு விஷயத்து மேலே நம்ம ஆசைப்பட்டா இந்த பிளாக் மேஜிக்கை கொண்டு அந்த விஷயத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. 1337ஆம் ஆண்டு முகமது ஷா அப்படின்ற ஒரு அரசர் தன்னோட 1,00,000 குதிரைப்படை வீரர்களை இந்த கிராமத்துக்கு அனுப்புறாரு. அப்போ பிளாக் மேஜிக் தெரிஞ்ச இங்க இருந்த மக்கள் அந்த 1,00,000 குதிரை வீரர்களை மாயமா மறைய வச்சதாகவும் இங்க ஒரு கதையை சொல்றாங்க. பிளாக் மேஜிக்கை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ண டாக்டர்ஸ் இந்த மயாங் வில்லேஜ்ல இருக்காங்களாம். இவங்கள ஃபாரின்ல இருந்து அவங்க டிசீஸை கியூர் பண்றதுக்காக நிறைய பேர் வராங்களாம். இவங்க எந்த இடத்துல வலி அப்படின்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய காப்பர் பிளேட்டை வச்சு இவங்க ஒரு சில மந்திரங்களை ஓதுவாங்களாம். அப்படி ஓதன அடுத்த செகண்டே அவங்க வலி பறந்து போறதாகவும் சொல்றாங்க. மேலும் ஒரு பொருள் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா இவங்க மந்திரம் பண்ணி ஒரு ரோஸை கொடுப்பாங்களாம். தொலைஞ்ச இடத்துல அந்த ரோஸை நம்ம கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இப்போ அந்த பொருள் எந்த இடத்துல இருக்கோ அந்த ரோஸ் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி போய் அந்த பொருளை நமக்கு காட்டி கொடுக்குமா. இந்த மாதிரி நிறைய தொலைஞ்சு போன பொருட்கள் கிடைச்சதாகவும் கூறப்படுது. இந்த மயாங் வில்லேஜில் இருக்கிற மூதாதையர்கள் பிளாக் மேஜிக் மூலமா பறக்கும் சக்தி, கூடு விட்டு கூடு பாயிற சக்தி, மறையும் சக்தியெல்லாம் பெற்றதாகவும் சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியும், அடைய வைக்க முடியும்னு சொல்ற இவங்க நேச்சுரல் டிசாஸ்டரை மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வில்லேஜில் பிளாக் மேஜிக் செய்கிற ஆட்கள் அவங்க சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக மனிதர்களை நரபலி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த விஷயமும் அந்த இடத்துல நடக்கல. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.